வணக்கம். ஐந்திணைக்கான முதல் பொருளும் உரிபொருளும் பார்ப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடம் தெரியும். முல்லைனா காடும் காடு சார்ந்த இடம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். மருதம்னாலே வயல், நெய்தல்னா கடல், பாலைனா மணல்னு தெரியும். இதில் வந்து சிறு பொழுது பெரும் பொழுதுன்னு தான் முக்கியம். குறிஞ்சி இப்போ முல்லை, மருதம், நெய்தல், பாலைக்கு வந்து இப்போ சிறு பொழுதுக்கு வந்து ஒரு க்ளூ வந்து என்னென்னா, யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. யாருக்குன்னா யாமம், மாலைனா அது மாலை, வைத்துனா வைகறை, என்னன்னா ஏற்பாடு, நன்மைனா நண்பகல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. பெரும்பொழுதுல பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு வந்து கூன்னு ஆரம்பிக்கிறதுனால கூதிர் முன்பணி, முன்பணிங்கிறது வந்து குறிஞ்சிக்கு தான் வரும், முன்னாடியே இருந்திருக்கனால வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைனா காரு, காரில் வந்து முள்ளு குத்திருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைக்கு வந்து ஒரே ஒரு பெரும்பொழுது தான், அது கார் மட்டும் தான். மற்றபடி மருதத்துக்கும் நெய்தலுக்கும் எல்லாமே வரும். அந்த ஆறுமே வரும். 6 பெரும்பொழுதுமே வரும். வந்து எதுக்குன்னு கேட்பாங்க. மருதத்துக்கும் நெய்தலுக்கும். பாலை பார்த்தோம்னா வந்து வேனில் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இளவேனில் முதுவேனில் 2 வேனிலுமே வரும். வேனில்னா என்ன, வெயில், ரெண்டுமே வரும். இளவேனில் முதுவேனில் வரும். அப்புறமா வந்து பின்பனி வரும். அவங்க வந்து பாலை பா வந்து பீ வருது, அதனால் வந்து அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்பனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உரிபொருள் அப்படின்னா குறிஞ்சிக்கு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். அப்புறம் பார்த்திங்கன்னா முல்லைனா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். ஆடு மாடெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க, அது வந்து இருக்குது இருத்தல் நிமித்தமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதம்னா ஊடல் நிமித்தமும். ஊடால வந்து வயலுக்கு ஊடால செடி நடுவாங்க, அதனால் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல்னால் வந்து அவங்க வந்து படகுலேருந்து இறங்குறாங்க, அதனால் இரங்கல் நிமித்தமும். பாலைனா வந்து அவங்க மண்ணலில் வந்து ரொம்ப வந்து வாடி பிரிஞ்சு போயிடுறாங்க, அதனால் பிரிதல் நிமித்தமும் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.